உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடித்தமான ஒரு நபரை வாழ்க்கை துணையா கொண்டுட்டு வர்றதுக்கு நிலாவோட ஹெல்ப்போட நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண போறோம். நீங்க ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், ரீயூனியனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம், திருமண தடைகளா போயிட்டே இருக்கு, திருமணமே இன்னும் ஆகலன்னு எந்த மாதிரி உணர்வுகள்ல நீங்க இருந்தாலும் கண்டிப்பா இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியும். நிலாவை வச்சு எப்படி எனக்கு தேவையான ஒரு லைஃப் பார்ட்னரை கொண்டுட்டு வர முடியும் அப்படின்ற கேள்விக்கு பதில் அறிவியல் ரீதியா என்ன காரணம் இருக்கு, ஆன்மீக ரீதியா என்ன காரணம் இருக்கு, நீங்க இந்த டைம்ல என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும், பிளஸ் போனஸ் டிப்ஸையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம நீங்க பார்க்கும் பொழுது எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது, இது எப்படிதான் ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்க இன்டென்ஷன் ஸ்ட்ராங்கா நம்பும், எஸ் இந்த மெத்தட் பண்ணா என்னால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும்னு. அந்த நம்பிக்கை உங்க வாழ்க்கையில நீங்க என்ன மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னரை விரும்புறீங்க, அது எப்படி உங்க ரீயூனியன் நடக்கணும்னு நினைக்கிறீங்க, எப்படி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சம்மதம் வாங்கி உங்க திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா அப்படியே உங்க லைஃப்ல நடக்கும். ஆன்மீக ரீதியா நிலாவை வச்சு நம்ம எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஆன்மீகத்திலயும் ஜோதிடத்திலயும் நம்ம என்ன நம்புறாங்க அப்படின்னா, நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய மனம், உணர்ச்சி, இதோட அதிபதி சந்திரன் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்ம ரியல் லைஃப்ல நடக்குது அப்படின்னு லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுது. ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் அதிபதி யாரு? சந்திரன். ஸோ அவரை நம்ம ப்ரே பண்ணும்போது அந்த எண்ணங்கள் நமக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகி ரியல் லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆகுது. அதுதான் ஆன்மீக ரீதியா இந்த மூணை வச்சு நிறைய நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. நீங்க ரேக்கி கத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஃபுல் மூன் டைம்ல நம்ம நிறைய ரிச்சுவல்ஸ் செய்வோம், மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம், ஃபுல் மூன் வாட்டரை ரெடி பண்ணுவோம், கிறிஸ்டல்ஸ் எல்லாம் நம்ம சார்ஜ் பண்ணி வைப்போம். ஆர் நீங்க டேரோ ரீடரா இருந்தாலுமே உங்களுடைய கார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல் மூன் டேல நீங்க சார்ஜ் பண்ணுவீங்க இல்லையா, அதே கான்செப்டை தான் இங்க சொல்றாங்க. அறிவியல் காரணங்கள் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு லைஃப் பார்ட்னருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு சோல்மேட் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல உங்க லைஃப்ல ரொம்ப ரீயூனியனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, என் பர்சன் என்கிட்ட பேசவே இல்லை, ரொம்ப சீரியஸா நீங்க ட்ரூவா அவங்க லவ் பண்றீங்க, அந்த பர்சன் தான் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அது எப்படி உங்க லைஃப்ல அவரை ஈர்த்துட்டு வர்றதுன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ அவருக்காக நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னாலும், இல்ல வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பணத்தை உங்க லைஃப்ல ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல பர்சனல் டேரோ ரீடிங் வேணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் டைம் கூட நீங்க நம்மளுடைய சேனலை விசிட் பண்றீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆசைகளை ரொம்ப ஈஸியா மேனிஃபெஸ்ட் பண்ணி ஈர்ப்பு விதி மூலமா நம்மளால அடைய முடியும். நம்மளுடைய எண்ணங்களை மட்டும் நீங்க கரெக்டா வச்சுக்கிட்டா போதும். அதை எப்படி பண்றது, இல்ல ஹோப்பனுப்புனே எப்படி பண்றது, ஏஞ்சல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுடைய இஷ்ட லைஃபை ரொம்ப ஈஸியா எப்படி அடையிறது அப்படின்னு நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான நிறைய விஷயங்களை இங்க நீங்க லேர்ன் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். அண்ட் முக்கியமா அந்த போனஸ் பாயிண்ட்ல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஆடி மாதம் வருது இல்லையா, அந்த மாதத்தை யூஸ் பண்ணி எப்படி உங்க சோல்மேட்டை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றது அண்ட் எப்படி உங்களுடைய ரீயூனியனுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஆன்மீக டிப்ஸையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ போனஸ் பாயிண்ட்டை ஸ்கிப் பண்ணாம பாத்துருங்க. இல்லைங்க, நான் ஆன்மீகத்தையோ இந்த ஜோதிடத்தையோ நான் நம்பல அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. நம்ம சின்ன வயசுல பூமியில கடல் அலைகள் எப்படி ஏற்படுதுன்னு படிச்சிருப்போம். இந்த சந்திரன் நிலாவோட ஈர்ப்பு விசைனாலதான் நம்ம கடல் அலைகள் ஏற்படுது அப்படின்னு படிச்சிருப்போம். அப்ப சந்திரனுக்குன்னு ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றல் நம்ம பூமியில இருக்கக்கூடிய தண்ணீர் மேல ரெஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா. ஆனா நம்ம உடம்புல எவ்வளவு நீர் இருக்குது, 60ல இருந்து 70% நம்ம உடல்ல நீர் தான் இருக்கு. ஆல்ரெடி வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனை பத்தி நான் 2 டீடைல்டு வீடியோ கொடுத்துருக்கேன். தண்ணீருக்கு எவ்வளவு பவர் இருக்கு, தண்ணீருக்குன்னு ஞாபக சக்தி இருக்கு. நீங்க தண்ணீர் கிட்ட என்ன சொல்றீங்களோ அதை தண்ணீர் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம உடம்புக்குள்ள போய் அதை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க எப்படி உங்களுடைய மொபைல்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டையோ அது உங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தையோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கிறதுல உங்க போனு, அதே மாதிரி தண்ணீரும் நீங்க தண்ணீர்கிட்ட என்ன சொல்றீங்களோ இல்ல தண்ணீருக்கு கீழே என்ன எழுதி வைக்கிறீங்களோ அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறோம். அந்த தண்ணீரை எடுத்து நீங்க குடிக்கும் பொழுது அது உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய தண்ணீர் கூட போய் கலந்து அது உங்க ரியல் லைஃப்ல நடக்கிறதுக்கு கண்டிப்பா ஹெல்ப். இதை பத்தின டீடைல்டு வீடியோ நம்மளுடைய சேனல்ல இருக்கு. தண்ணீர் எனும் பிரபஞ்சம்
தண்ணீரை வச்சு நீங்கள் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? நீங்கள் குளிக்கும்போது, நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த டைம்லலாம் தண்ணீர் கூட நீங்கள் இருக்கும் பொழுது, மழை பெய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போது இன்னும் வந்து இந்த மெத்தட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம உடம்புல 60% 70% நீரால் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த சந்திரனோட ஈர்ப்பு நம்மளுடைய உடம்புலேயும் ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுது. இந்த வைப்ரேஷனை வச்சு தான் நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கு நம்ம சப்போர்ட்டாக எடுத்துக்க போகிறோம். ஸோ நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கோ இல்லை அமாவாசை அன்னைக்கோ இந்த நிலவை சார்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நம்மளுடைய பிரெயினில் சில வேதியியல் மாற்றங்கள் வந்து நடக்குது. அது வந்து நம்ம மேனிஃபெஸ்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதுதான் சயின்டிஃபிக்காக இருக்கக்கூடிய உண்மையான விஷயம். நிலாவை வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆன்மீக காரணம் என்ன, அறிவியல் காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போது என்ன மாதிரி இந்த மெத்தடை நீங்கள் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்குள்ளே நம்ம போயிடலாம். ஒரு அமாவாசை நாளை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த பூமியில பிரபஞ்ச ஆற்றல் என்ன சொல்லுது அப்படின்னா, அமாவாசை அப்படின்றது இருட்டு நிறைஞ்சது. நம்மளோட இந்த பிரபஞ்ச சக்தி ஃபுல்லா ஏதோ ஒரு குவியல் மாதிரி நம்ம மண்ணுக்குள்ள ஒரு விதைய நம்ம வந்து நீங்கள் வளர்க்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஒரு விதையை வந்து அதுக்கு வந்து நட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த விதை வந்து மண்ணுக்குள்ளே எப்படி இருக்கும்? வெளிச்சமாவாக இருக்கும், இருட்டடைஞ்சு தானே இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே என்ன வச்சுருக்கீங்க? நீங்கள் ஒரு விதையை வச்சுருக்கீங்க. அதே மாதிரி இந்த பிரபஞ்ச ஆற்றல் ஃபுல்லாக அந்த இருளில் தங்கி இருக்கிறதா நம்புகிறாங்க. எப்படி அந்த அமாவாசையிலேருந்து நிலவு வந்து வளர்ந்து 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 ஒரு முழு பௌர்ணமியாக ஆற்றல் மிக்க ஒரு பௌர்ணமியாக மாறுதோ, அதே மாதிரி பிரபஞ்ச ஆற்றலும் அப்படியே வளர்ந்துக்கிட்டே போய் அந்த முழு பௌர்ணமி அன்னைக்கும் பயங்கரமான பிரபஞ்ச ஆற்றல் இருக்கு அப்படின்னு ஆன்மீக பாதையில் இருக்கவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாங்க. அது ரொம்ப உண்மை. நான் வந்து ஒரு ரேக்கி ஹீலர் அப்படின்றனால நான் இது ரொம்ப என் லைஃப்லேயே ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன் பௌர்ணமியை வச்சு. அண்ட் என் கிளைண்ட்ஸ்க்கும் இந்த மெத்தட் வந்து நான் ரொம்ப கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த அமாவாசை அன்னைக்கு ஒரு கனவை உங்கள் மைண்டில் உங்கள் சப்கான்ஷியஸில் விதைச்சு அது ரெகுலராக பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கிட்டே வரும் பொழுது உங்களுடைய அந்த மேனிஃபெஸ்டேஷனும் இந்த பிரபஞ்சத்துக்கு கூட அப்படியே வளர்ந்து 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 அந்த முழு பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் லைஃப்பில் அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் அந்த நிலவு வந்து உங்களுக்கு வந்து தர்றாங்க. இதுதான் கான்செப்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அமாவாசை நாள் அன்னைக்கு நல்லா குளிச்சுட்டு உங்களுக்கு காலையில் ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் காலையில் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்து காலேஜில் போயிட்டு வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா இரவு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு ப்ராப்பரான டைமை தேர்ந்தெடுத்துட்டீங்க. யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு பிளேஸை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த டைமில் உங்களுடைய முன்னோர்களை வழிபடுங்க. உங்களுடைய தாத்தா பாட்டி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா, நம்ம லைஃப்பில் இன்கேஸ் வந்து ஒரு சிலருக்கு பெற்றோர்களில் யாராவது கூட இல்லாமல் இருக்கலாம். அவங்களாம் நம்மளோட முன்னோர்கள் தான். அவங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆசீர்வாதம் கேளுங்க. நீங்கள் வந்து என்னுடைய இந்த லைஃப்க்கு வந்து நீங்கள் வந்து பிளெஸிங்ஸ் தரணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கேட்கணும். முன்னோர் வழிபாடு. செகண்ட், நீங்கள் வந்து ஹோ ஓப்பனோபோனோ ப்ரேயர் பண்ண போகிறீங்க. இந்த ஹோ ஓப்பனோபோனோ ப்ரேயர் அப்படின்றது ஹீலிங் ப்ரேயர். இதை வச்சு நம்ம நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இந்த ஹோ ஓப்பனோபோனோ ப்ரேயர் நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் வீடியோ நம்மளுடைய சேனலில் இருக்குது. நீங்கள் அந்த ஹோ ஓப்பனோபோனோ ப்ரேயரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் டியர் யூனிவர்ஸ், ஐ எம் சாரி, ப்ளீஸ் forgive me, I love you so much, thank you so much. எனக்கு நல்ல பார்ட்னர் அமையணும்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இந்த ஹோ ஓப்பனோ ப்ரேயரை ஒரு 21 டைம்ஸ் வந்து நீங்கள் சேன் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நம்மளுடைய ஒர்க் ஷாப் வந்து ஓப்பன் பண்ண ஒர்க் ஷாப் எடுத்துருக்கீங்க அப்படின்னா டீட்டெயிலாக எப்படி பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். இல்லை நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தெரியும், நீங்கள் அதை வச்சு பண்ணிக்க முடியும். செகண்ட் ஸ்டெப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, கிளியராக ஒரு பேப்பர் ஒரு பென் எடுத்து ப்ளூ கலர் பென்னை யூஸ் பண்ணுங்கள். பிளைன் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு சின்ன நோட்டு கூட வாங்கிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு எப்படி லைஃப் பார்ட்னர் வேணும், உங்கள் மேரேஜ் எப்படி நடக்கணும் அப்படின்றத கண்ணை மூடி யோசிச்சு பார்த்துட்டு அதை அப்படியே நீங்கள் எழுதுங்க. அது பாஸ்ட் டென்ஸில் எழுதுங்க, இல்லை ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும். ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆன மாதிரியோ அதில் இப்போ தான் நடந்துட்டுருக்க மாதிரியோ வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. தட்ஸ் கால்ட் ஸ்கிரிப்டிங். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்கிரிப்டிங் பண்ண தெரியாது அப்படின்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் இதற்கான டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு தரேன். ஸோ அந்த ஸ்கிரிப்டிங் நீங்கள் எப்படி எழுத போகிறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி என்னோடய பேரண்ட்ஸ் கிட்ட நான் வந்து என்னுடைய லவ்வை வந்து நான் சொல்லிட்டேன். அவங்க ரொம்ப ஹாப்பியாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கும் என்னுடைய பார்ட்னர், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நேம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கும் மிஸ்டர் எக்ஸ்க்கும் வந்து ரொம்ப ஹாப்பியான முறையில் திருமணம் நடந்துச்சு. நாங்கள் இப்போ ரொம்ப ஹாப்பியான மேரேஜ் லைஃப் வந்து லீட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இந்த இடத்துக்குலாம் நாங்கள் போய் பார்த்தோம். நான் இந்த மாதிரி லைஃப்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டாக ஒரு ஸ்டோரி மாதிரி பாஸ்ட் டென்ஸில் எழுதலாம் அல்லது ப்ரெசன்ட் டென்ஸில். எனக்கும் வந்து அப்படின்ற கேர்ளுக்கும் வந்து மேரேஜ் நடந்துகிட்ருக்கு,
நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம், என்னோட பேரண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக எங்களை வந்து ப்ளஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச் டியர் யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி ஸ்கிரிப்டிங்காக எழுதுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ மனசில் அதை உணர்ச்சி பூர்வமாக எழுதுங்க. எப்படி உங்கள் மேரேஜ் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே டிட்டோவாக எழுதுங்க. இல்லை நீங்கள் ரீயூனியனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த பர்சன் உங்ககிட்ட பேசிட்ட மாதிரி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக உங்ககிட்ட ஒரு கான்வர்சேஷன் வச்சுட்டு இருக்க மாதிரி ரைட் பண்ணு. ஸ்டெப் 4ல ஒரு அஃபர்மேஷனை கிரியேட் பண்ண போறீங்க. அஃபர்மேஷனை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ரீயூனியனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் என் காதலி கூட ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்கேன், அவங்க சந்தோஷமா என் கூட பேசிட்டு இருக்காங்க, நாங்கள் ரொம்ப அன்பான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி எழுதலாம். இல்லை திருமணத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் என் வாழ்க்கை துணையோட ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஆல்ரெடி அந்த விஷயம் நடந்த மாதிரி எழுதுங்க. தட்ஸ் கால்ட் அஃபர்மேஷன். ஒரு சின்ன சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணிட்டு அந்த சென்டென்ஸை 21 டைம்ஸ் எழுதுங்க. நானும் என் பார்ட்னரும் ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்கோம், நானும் என் பார்ட்னர் ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இது 21 டைம்ஸ் எழுதுங்க. இந்த அஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் அமாவாசை அன்னைக்கு எழுதுறீங்க, நெக்ஸ்ட் டேவும் எழுத போறீங்க. இதே மாதிரி ஃபுல்லாக பௌர்ணமி வரைக்கும் இந்த 21 டைம்ஸ் அஃபர்மேஷனை எழுத போறீங்க. புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு 21 டைம்ஸ் எழுதணும், நெக்ஸ்ட் டே 21 டைம்ஸ், நெக்ஸ்ட் டே 21 டைம்ஸ் தட் சேம் அஃபர்மேஷனை எழுத போறீங்க. கண்டினியூஸா அந்த நீங்க அஃபர்மேஷனை எழுதிக்கிட்டே வரீங்க. பௌர்ணமி நாள் வந்துடும். அந்த ஃபுல் மூன் டே அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அகைன் வந்து நீங்க அன்னைக்கு வந்து குளிச்சுட்டு தான் இந்த ப்ராசஸ் பண்ணணும். இது ஏர்லி மார்னிங் பண்றதை விட ஈவினிங் நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். இல்லை மார்னிங் தான் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்க. ஈவினிங் நீங்கள் பண்ணும்பொழுது அந்த நிலாவை பார்த்து பண்ணும்போது இதோட வைப்ரேஷன் வேற லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க. ஃபுல் மூன் டே அன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு ஷிஃப்ட் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் டைமிங் பார்த்து இதை பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்க. அந்த நிலாவோட வெளிச்சத்தை பார்த்து நீங்கள் பண்ண போறீங்க. அது ஃபுல் மூன் நீங்கள் அகைன் வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நீங்கள் இந்த ப்ராசஸை பண்ண போறீங்க. சேம் ஹோப் பண்ண போகணும், ப்ரேயர் ஃபர்ஸ்ட் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டலும் நீங்கள் எடுத்துக்க போறீங்க. நிறைய பேர்கிட்ட ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் வச்சிருப்பீங்க. அது எனி ஃபார்ம்ல இருக்கலாம், பிரமிட் ஃபார்மேட்ல இருக்கலாம், நீங்க வந்து பிரேஸ்லெட்டாக யூஸ் பண்ணலாம், இல்லை தம்பிள் ஃபார்மேட்ல வச்சிருக்கலாம், மாலா ஃபார்மேட்ல, நிறைய பேர் வந்து டக் ஃபார்மேட்ல வச்சிருப்பீங்க. எப்படி இருக்கோ அந்த மாதிரி உங்ககிட்ட அந்த கிறிஸ்டலை வந்து எடுத்துக்கோங்க. இந்த கிறிஸ்டலையும் எடுத்துட்டீங்களா, அதுக்கடுத்து வந்து 2 டம்ளர்ல வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர்ல குடிக்கிறதுக்கான தண்ணீர் எடுத்துக்கோங்க. அது கண்ணாடி டம்ளரா இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப பெஸ்டா இருக்கும். மற்றொரு டம்ளர்ல வந்து நீங்க குளியலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தண்ணீரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ 2 டம்ளர்ல தண்ணீரும் எடுத்துக்கிறீங்க, ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டலும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோ நாள் நீங்க எழுதிட்டு வந்தீங்கல்ல, நீங்க இன்கேஸ் பேப்பர்ல எழுதிருந்தீங்க அப்படின்னா அவ்வளோ பேப்பர்ஸையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆர் நோட்ல எழுதிருந்தீங்கன்னா அதே நோட்ல எழுதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்பயும் போல ஹோ ஓப்பன் போகணும், ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இந்த டைம் உங்களுடைய குல தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ண போறீங்க. அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணீங்க, முன்னோர்களை வழிபாடு பண்ணீங்க இல்லையா, இந்த பௌர்ணமி அன்னைக்கு உங்களுடைய குல தெய்வத்தை வந்து நீங்க வழிபாடு பண்ண போறீங்க. நிலாவை பார்த்து உட்காந்துக்கோங்க. முடிஞ்சது அப்படின்னா நீங்க மொட்டை மாடியில் இதை பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லை வந்து பால்கனியில் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து நான் ஹாஸ்டல்ல இருக்கேன், மேன்ஷன்ல இருக்கேன், இல்லை நான் வந்து அப்பார்ட்மெண்ட்ல இருக்கேன், எனக்கு அந்த வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்க விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சிருங்க. அந்த எனர்ஜி வந்து நமக்கு ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? மேற்கு பக்கமா திரும்பிக்கோங்க. மேற்கு பக்கமா திரும்பி உட்காந்து ஹோப்பனும் ப்ரேயர் பண்றீங்க. உங்களுடைய குலதெய்வத்தை வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிச்சு அப்படின்னா பூஜை போய் பண்ணிட்டு வந்துருங்க. குலதெய்வத்துக்கு விளக்கு, நெய் விளக்குலாம் ஏற்றி ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் எடுத்து நீங்க இவ்வளோ நாள் எழுதிட்டு இருந்த நோட்டுக்கு மேல வைங்க. கொஞ்ச நேரம் அப்படியே அது இருக்கட்டும். அதுக்கடுத்து அகைன் அந்த நோட்டை எடுத்து அந்த ஸ்கிரிப்டை நீங்க பண்ணீங்களா அமாவாசனைக்கு, அதை டிட்டோ வந்து நீங்க போய் எழுத போறீங்க. அது அப்படியே நம்மளால எழுத முடியாது. இந்த டைம் நீங்க என்ன பண்ணி எழுதுவீங்கன்னா இன்னும் மேம்பட்டு அந்த ஸ்கிரிப்டிங்க எழுதுவீங்க. இன்னும் வந்து அதிகமா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். நீங்க அமாவாசை இன்னைக்கு எழுதுனதுக்கும் இன்னைக்கு வந்து நிறைய உணர்ச்சிகள் வந்து வேறுபடும். இன்னைக்கு உங்க உணர்ச்சிகள் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். பிகாஸ் ஆஃப் த மூன் வைப்ரேஷன் அண்ட் இவ்வளோ நாள் நீங்க பண்ண ப்ராசஸோட ரெஃப்ளெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த மைண்ட்ல இருந்து வரக்கூடிய உணர்ச்சிகள் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அப்படியே அந்த ஸ்கிரிப்டிங்க எழுதுங்க. அகைன் வந்து அந்த 21 டைம்ஸ் எழுதுற பயிற்சி இருக்குல்ல, அதே அந்த அஃபர்மேஷனையும் எழுதிடுறீங்க. புரியுதுங்களா? கிளியரா? இப்போ அந்த நிலா கிட்ட வந்து நீங்க பேசுங்க. நிலவு தேவனே, நீங்க என்னுடைய இந்த காதலை வந்து சேர்த்து வைக்கணும். அது எனக்கு தேவையான ஒரு பெண்மணியை நீங்க என் லைஃப்ல எடுத்துட்டு வரணும். எங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். எப்படி உங்களுக்கு வந்து ப்ரேயர் பண்ணணும்னு தோணுதோ அந்த மூன் கிட்ட அந்த ப்ரேயரை வைங்க. அகைன் வந்துட்டு நீங்க வந்து ரேக்கி ஹீலரா இருந்தா நீங்க எப்படி வந்து பண்ணுவீங்களோ, இன்கேஸ் ரேக்கி தெரியாதவங்களுக்கும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேனே. உங்க நோட்டு, அதுக்கு மேல இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல், நீங்க இப்போ எல்லாமே எழுதி முடிச்சிட்டீங்க. நோட்டு, ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் வச்சுட்டீங்க. ஒரு டம்ளர்ல தண்ணி எடுக்க சொல்லியிருந்தேன், குடிக்கிற தண்ணி, அதுவும் அதுக்கு பக்கத்துல இருக்கட்டும். நீங்க குளிக்கிற தண்ணி வந்து இன்னொரு டம்ளர்ல எடுக்க சொல்லியிருந்தேன்னா அதையும் பக்கத்துல வச்சிருங்க. இப்போ இது ஃபுல்லா
நாள் ஃபுல்லாக நீங்கள் விட்டுட்டாலும் பரவாயில்ல, மாடியில் வந்து வெயிட் வச்சு பேப்பர்ஸ்லாம் பறக்காத மாதிரி விட்டுட்டாலும் பரவாயில்ல. இல்லை எனக்கு அது சேஃப் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes அந்த எனர்ஜி ஃபுல்லாக அந்த நோட்டில் படட்டும், அந்த கிறிஸ்டலில் படட்டும், அந்த தண்ணீரில் படட்டும், கொஞ்ச நேரம் விட்டுருங்க. அந்த நோட்டை நீங்கள் எழுதின பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஃபுல் மூன் டேக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆர் நீங்கள் நைட்டு ஃப்ரீயாக இருந்தால் நைட் ஒரு டைமை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டைமில் இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப சேஃபாக நீங்கள் இருக்கணும். பக்கத்தில் எந்த ஒரு ஃபயர் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப சேஃபாக அதை எரிச்சிட்டு அதை நல்லா பாருங்க. அந்த ஃபயர் எனர்ஜியில் யூனிவர்ஸ் கூட அது இன்னும் ரொம்ப கலந்துட்டுருக்கு அப்படின்ற அந்த ஃபயரை நல்லா பாருங்கள். அது ஃபுல்லாக வந்து சாம்பலாயிரும். ஸோ அந்த ஆஷை எடுத்துகிட்டு போய் காற்றோட காற்றாக கலந்து விட்டுருங்க. இல்லை நீங்கள் செடி வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அது கடியில் போட்டுடலாம். எஸ்பெஷலி மருதாணி செடி ஆர் வந்துட்டு நீங்கள் ரோஸ் செடி வளர்க்குறீங்க அப்படின்னா அதில் போடும்போது இன்னும் வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது கூட உங்களுக்கு கிராம்பு டெக்னிக் தெரியும் அப்படின்னா அந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஆர் வந்துட்டு நீங்கள் வந்து வெத்தலை டெக்னிக் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த டெக்னிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் பண்ணிட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லெட் கோ பண்ணிடணும். நான் யூனிவர்ஸ் கிட்ட இதை நான் கொடுத்துட்டேன், ஸோ இதை கண்டிப்பாக நடந்தே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுட்டு உங்களுடைய வேலையை பார்க்க நீங்கள் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் போனஸ் டிப் தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? போனஸ் டிப் என்ன அப்படின்னா, வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரிய போகுது. ஃபஸ்ட்டு டிப் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஆடி மாதம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, கம்மிங் ஃப்ரைடே. ஸோ அந்த ஆடி மாதத்தில் ஆடி பூரம் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் வந்து எல்லா அம்மன் கோவில்லையுமே நடத்துவாங்க. அந்த ஆடி பூரம் அன்னைக்கு அம்மனுக்கு கண்ணாடி வளையல் வாங்கி கொடுத்து எனக்கு வந்து நல்லபடியாக திருமணம் நடக்கும்னு சொல்லிட்டு மனசார வேண்டி நீங்கள் வந்து இன்கேஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா உங்கள் பார்ட்னரையும் கூப்பிட்டுட்டு போய் பேரண்ட்ஸோட அக்செப்டன்ஸோட நல்லபடியாக திருமணம் நடந்து நாங்கள் நன்றாக ஒரு திருமண வாழ்க்கையை வாழணும்னு மனசார வேண்டி அந்த கண்ணாடி வளையலை, அது எஸ்பெஷலி க்ரீன், எல்லோ இந்த மாதிரி கலரில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. கண்ணாடி வளையலை வாங்கி அம்மனுக்கு கொடுத்துட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துருங்க. சில கோவிலில் அன்னைக்கு உங்களுக்கும் வந்து வளையல் வந்து பிரசாதமாக தருவாங்க, அது நெக்ஸ்ட் டே தருவாங்க. கிடைச்சது அப்படின்னா வாங்கிக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த பாயிண்ட்டை மட்டுமாவது தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாரெல்லாம் மேரேஜ்க்கு ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தயவு செஞ்சு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இதோட குட் கர்மா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து இம்பேக்ட் வந்து ஏற்படுத்தும். நெக்ஸ்ட் போனஸ் டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் 15 ஃபுல் மூன்ஸ், 15 முழு நிலவு அதை பார்த்து ஒரே ஒரு இன்டென்ஷன் வச்சு நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வேண்டிக்கிட்டே வரும் பொழுது அது உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஸோ 15 ஃபுல் மூன் டேஸ் ஒரே ஒரு இன்டென்ஷன் எடுத்து எனக்கு இந்த பர்சன் கூட மேரேஜ் நடக்கணும், இல்லை எனக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும் அப்படின்றத நீங்கள் 15 முழு நிலவு கிட்ட வந்து அதை வேண்டிக்கிட்டே ரெகுலராக நீங்கள் அந்த எல்லா பௌர்ணமிக்கு வேண்டிக்கிட்டே வரும்பொழுது கண்டிப்பாக அது நடக்கும். இது மூன்றாவது போனஸ் டிப் என்னன்னா, இது நம்மளுடைய பழைய சேனல்ஸ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் மூன் கிட்ட பேசுறது ரெகுலராக நீங்கள் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. அது கூடவே சேர்த்து நிலாவை டெய்லியும் பார்த்து எனக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கு, நீங்கள் அதுக்கு வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அது உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி, அது ஒரு தெய்வம் மாதிரி, ஒரு அல்லா மாதிரியோ ஜீசஸ் மாதிரியோ உங்களுக்கு பிடிச்ச காட் மாதிரியோ அந்த நிலாவை நினைச்சிட்டு நீங்கள் வந்து அதை ப்ரேயர் பண்ணுங்க. இன்கேஸ் நோ கான்டாக்ட்லாம் இருக்கீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க, நீங்கள் வந்து எண்ணங்களோட அதிபதி, என்னோட பார்ட்னருக்கு வந்து என்னோட லவ்வை வந்து புரிய வைங்க, என்னோட பேரண்ட்ஸுக்கு எங்களுடைய லவ்வை வந்து புரிய வைங்கன்னு சொல்லிக்கிட்டு நிலா கிட்ட வந்து உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வைக்கலாம். முடிஞ்சது அப்படின்னா பத்தி காமிக்கலாம், பௌர்ணமி அன்னைக்கு பத்தி காமிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டே வாங்க. இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருங்க அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு வச்சு அதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த வீடியோ சார்ந்து ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு நாங்கள் விடையளிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.